இந்த வீடியோவில் ஒரு மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்பை எப்படி இன்னொரு டிவைஸ்க்கு லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மொபைல் ஆப்ரேட் பண்ணுறதால 1, 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்பை செகண்ட் மொபைலுக்கு லிங்க் பண்ண போகிறோம். செகண்ட் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சர்ச் பண்ணால் நிறைய ஆப்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வாட்ஸ்அப் வெப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எப்படி இன்னொரு டிவைஸ் கூட லிங்க் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை படித்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற பார்கோடை தான் நம்ம ஸ்கேன் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு மொபைலில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் லிங்க்டு டிவைசஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் லிங்க் அ டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். வேணும்னா வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா யூஸ் மொபைல் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேன் QR கோடுன்னு வரும். இதில் இந்த செகண்ட் மொபைலில் இருக்கிற பார்கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ண உடனே சேட்ஸ் எல்லாம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் செகண்ட் மொபைலில் லிங்க் ஆகிடும். நீங்கள் லிங்க் பண்ண மொபைலில் கீபோர்டை லாக் பண்ணவும் அன்லாக் பண்ணவும் முடியும். நம்ம லிங்க் பண்ண டிவைஸ்லையும் நார்மல் டிவைஸில் இருக்கிற மாதிரி சேட்ஸ், டிபி, ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்க்க முடியும். அவ்வளோதான், வாட்ஸ்அப்பை செகண்ட் மொபைலில் லிங்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்பை வேறு யாராவது அவங்க டிவைஸில் லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி லிங்க்டு டிவைஸ்க்குள்ளே போனால் யாராவது லிங்க் பண்ணியிருந்தால் கீழே காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிடலாம்.